வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 17 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம்? அஸ்ஸாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது எண்ணாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலா நசகே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷராமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. 2025ஆம் ஆண்டு உலக பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? மேக்னஸ் கார்ல்சன். அர்ஜுன் எரிகேசி இந்த டோர்னமெண்ட்ல வெங்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. 40வது ஆசிய நீர்ப்பறவை கணக்கெடுப்பு எங்கு நடைபெறும்? கோதாவரி கலிமுகம். INS அரிகாட்டில் இருந்து K4 ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்தது? இந்தியா. 2026ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 72வது சீனியர் தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை எந்த நகரம் நடத்தியது? வாரணாசி. இது ஆரம்பிச்சு வச்சது நரேந்திர மோடி. 2026ஆம் ஆண்டு 87வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? சூர்யா ஷரிமா தமிரி. ONGC உடன் எந்த அமைச்சகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பழங்குடி அமைச்சகம். 2026 ICC ஆண்கள் அண்டர்-19 உலக கோப்பையில் இந்தியாவின் கேப்டன் யார்? ஆயுஷ் மகாத்ரி. இந்தியாவுடைய துணை கேப்டன் விகான் மல்ஹோத்ரா. குளிர்கால புயல் எஸ்ரா சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியது? அமெரிக்கா. சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ரன்கள் எடுத்த 2வது இந்திய பெண்மணி யார்? ஸ்மிருதி மந்தனா. முதல் பெண்மணி மித்தாலி ராஜ். இந்த ஒரு ரன்களை ஸ்மிருதி மந்தானா ஸ்ரீலங்கா கூட 2020 மேட்ச்ல சாதிச்சிருக்காங்க. ஐலா என்ற AI ஆய்வக உதவியாளரை அறிமுகப்படுத்திய IIT எது? IIT டெல்லி. உத்தரப்பிரதேசத்தில் எந்த பறவை சரணாலயம் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? பார்வதி. எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் காலிதா ஜியா காலமானார்? பங்களாதேஷ். எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் பண்ணை திறக்கப்பட்டது? தெலுங்கானா.